வணக்கம் நண்பர்களே. நம்மளுக்கு ரொம்ப தாகமாக இருந்தாலோ அல்லது சாப்பிடும்போது ஸ்டக் ஆனாலோ அல்லது காரமாக ஏதாவது எடுத்துக்கிட்டாலோ தான் நமக்கு தண்ணீர் குடிக்கணும் அப்படின்னே தோணும். ஆனால் சரியான அளவு தண்ணீர் பருகிறதுனால நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. அதுவும் வெறும் வயிற்றில் தண்ணீர் பருகினா நிறைய நன்மை இருக்குது. நம்ம உடம்பே 70% தண்ணீரால் நிரப்பப்பட்டது தான். ஆனால் நம்ம உடலில் சிறப்பாக செயல்பட போதுமான அளவு நீர் முக்கியம். நம்மளுடைய உறுப்புகள் சீராக செயல்படும். ஆனால் எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் போதுமான அளவில் நீர் ஆதாரம் எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோவில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதுனால நமக்கு ஏற்படும் 6 நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பயனுள்ள வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களுக்கு வரும். நம்பர் 1, ஸ்பீடப் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம்னாலே நம்மளில் நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு, நம்ம சாப்பிட்ற உணவு மூலிமா நமக்கு கிடைக்கிற எனர்ஜி, புரோட்டீன், நியூட்ரியன்ஸ் அப்படின்னு எதையுமே நம்மளால் நம்ம உடலுக்கு கொடுக்க முடியாது. அதனால் நீங்கள் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும்போது அது உங்கள் மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. குறைந்தது ஒரு 25% அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் டயட்டில் இருந்தாலோ சிறப்பாக செயல்பட உதவியாக இருக்கும். ப்ளஸ் எந்த அளவுக்கு மெட்டபாலிசத்தை அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு செரிமானம் சீராக நடந்துக்கிட்டே இருக்கும். செரிமானம் சரியாக நடக்கும்போது உங்கள் உடலில் கொழுப்பு குறைய ஆரம்பிக்கும். ரொம்ப ஒல்லியாக இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சத்தான உணவுகளை எடுத்துக்கிட்டு அதை நல்ல செரிமானம் பண்ண சரியான அளவு நீரை எடுத்துக்கோங்க. நம்பர் 2, கிளியர் ஸ்கின். நம்மளை எல்லோருமே நம்மளோட முக லட்சணத்தையும் அழகையும் வச்சு தான் எடை போடுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆயில் ஃபுட், ஜங்க் ஃபுட்டுக்கு அடிமையாகி இருப்போம். இந்த ரெண்டுமே அனுபவிக்கணும்னு நீங்கள் விரும்பினா அப்போது அதுக்கு நீங்கள் தேவையான அளவு நீர் ஆதாரம் எடுத்தே ஆகணும். நிறைய ஆராய்ச்சிகளில் பல வளர்க்குற கிளியர் ஸ்கின் வேணும் அப்படின்னு அதற்கு சரியான அளவு நீர் எடுத்துக்கிறது தான் எளிமையாக உங்களுக்கு முகப்பொலிவை அதிகப்படுத்துறதுக்கு வழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெறும் வயிற்றில் நீர் குடிக்கும்போது உங்கள் உடலுக்கு 2 விதமான நன்மைகள் கிடைக்குது. ஒன்று, உங்கள் உடம்பில் இருந்து டாக்ஸின் அப்படின்ற கழிவு சிறுநீர் வழியாக எப்போதுமே வெளியில் போயிட்டு இருக்கும். இரண்டாவது, உங்கள் வயிறு கேஸ்ட்ரிக் கால உப்பசம் உணர்வதை மொத்தமாக நீங்கள் தவிர்த்திடலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லோருமே அழகான பொலிவான சருமத்தை தான் விரும்புவோம் இல்லையா? அதனால் நிறைய தண்ணீர் குடிங்க. நம்பர் 3, பூஸ்ட் இம்யூனிட்டி. நம்ம உடம்புல ஒரு பகுதியில் இன்னொரு பகுதிக்கு ஏதாவது ஒரு வகை திரவங்கள் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு தான் இருக்கும். அதனால் நீங்கள் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறப்போ அந்த தண்ணீர் உங்களோட ஃப்ளூயிட் பேலன்ஸை சீர்படுத்தி ஒரு ஃப்ளோ கிரியேஷனை பண்ணும். இதனால் நம்ம பாடி சிஸ்டம் எல்லா இடத்துலையும் சரியாக வேலை செஞ்சு நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் சரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கும். நம்ம இம்யூனிட்டி சிஸ்டம் சரியாக வேலை செய்யும்போது அது நம்ம உடம்புகளுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கிடைக்க வழிவகுக்கும். நீரால் நம்ம உடம்புக்கு கிடைக்கிற இன்னொரு நன்மை, நம்ம எப்போவுமே ஆக்டிவாக இருக்க அது உதவியாக இருக்கும். ரெட் பிளட் செல்ஸ், அதாவது ஆர்பிசி அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் டைமிக் சொல்லுவாங்க. இது அதிகரிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் அதிகமாக போய் சேரும். இது எல்லாமே நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைக்க வழிவகுக்குது. நம்பர் 4, இன்றைக்கு பல பேருக்கு ஒற்றை தலைவலி, அப்புறம் தலைவலி எதையும் மக்கள் சீரியஸாக எடுத்துக்கிறதே கிடையாது. நிறைய பேர் இதை மருந்து மாத்திரை மூலமாக சரி செஞ்சுக்கிறாங்க. அதில் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி அடிக்கடி தலைவலினால் அவதிப்படுறவங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்களா அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி இதோ. டீஹைட்ரேஷன் தான் தலைவலிக்கு முதல் காரணம். சரியான அளவு தண்ணீர் குடித்தாலே உங்களுக்கு தலைவலி பிரச்சனை இல்லாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இடைவெளியில் தண்ணீர் குடிச்சிட்டே இருங்க. அப்போது உங்களுக்கு தலைவலியே இருக்காது. இதுவும் இயற்கையான வழியில் தான். ஆனால் மறக்காமல் இதை செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி சரியான அளவு குடிக்கிறதுனால உங்களுக்கு ப்ரொடக்டிவ் அதிகமாகும். மருந்து மாத்திரை எடுத்துக்கிற தேவையே இருக்காது. ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன். நம்பர் 5, இப்போ ஒரு இடத்துல தண்ணீர் அதிகமாக தேங்கி இருந்தால் என்னாகும்? அந்த இடத்துல நிறைய ஆபத்தான பாசி, புழுக்கள், பூச்சி அப்படின்னு படிஞ்சிருக்கும். அந்த இடமே அந்த பூச்சிகளோட வசிக்க இடமாக மாறிடும். அது அப்படி தான் நம்ம உடம்புக்கு பொருந்தும். நம்ம உடம்புக்குள்ளே நிறைய நாள் நீர் தேங்கி இருந்தால் அதுவும் கெட்டு போய் நம்ம உடம்பை பாதிப்பு தான் ஏற்படுத்தும். நம்ம உடம்பில் இருக்கிற நிறைய உறுப்புகள் நீர் ரொம்ப அவசியம். அந்த நீர் அப்படியே தங்கி ரீசைக்கிள் ஆகிட்டால் அது நமக்கு உடம்புக்கு அதிக பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் எப்போவுமே அதிகமான நீர் ஆதாரம் எடுத்துக்கிறது அந்த பழைய யூரியாக்கள் கலந்து வெளியேற்றும் நம்ம உடம்பில் நீர் தேங்க விடாமல் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது ஒன்று. இப்படி செய்கிறது மூலிமா உங்களோட இன்னர் ஆர்கான் ரொம்ப க்ளீனாக இருக்கும். இதனால் நம்மளோட அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும். நம்பர் 6, ஹெல்த்தி மவுத். நம்மளுக்கு நடக்கிற ஒரு அசாகரியமான அருவருப்பான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னால் அது நம்ம உடம்புலேருந்து வெளியேற மோசமான துர்நாற்றம் தான். எஸ்பெஷலி நம்ம வாயிலிருந்து வர துர்நாற்றம். இதுலேயும் இருந்து தப்பிக்க முடியாது. நம்மளால் டூத் பேஸ்ட், மவுத் வாஷ் அப்படின்னு இப்போது நிறைய யூஸ் பண்ணுவோம். பட் எண்ட் ஆஃப் த டே அதுவும் ஒரு கெமிக்கல் தான்.
இது ஒரு இயற்கையான தீர்வு. காலையில் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதுனால இந்த நீர் உங்கள் வயிற்றில் இருக்க தேவையில்லாத கழிவுகளை அகற்றி, இதனால் நம்ம வாயிலிருந்து ஃப்ரெஷ்ஷான மற்றும் வெளியில் வரும் இதையெல்லாம் மீறி ரொம்ப ரொம்ப மோசமான ஸ்மெல் உங்கள் வாயிலிருந்து வந்துக்கிட்டே இருந்தால் பெருஞ்சீரகத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வெறும் வயிற்றில் நீர் எடுத்துக்கிறதுக்கு மூலிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட், ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 4 லிட்டர் தண்ணீராவது நீங்கள் குடித்தா இந்த பெனிஃபிட் எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம். இவ்வளவு ஈஸியான விஷயமா இல்லையா? ரிமைண்டர் வச்சுக்கோங்க, ட்ரிங்கிங் வாட்டர் இன் டேங்க் ட்ரிங்கிங் அப்படின்னு நிறைய ஆப்ஸ்லாம் இப்போ வந்துருச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் இது உங்கள் பழக்கம் ஆயிடுச்சுன்னா உங்கள் உடம்புல நல்ல மாறுதலை நீங்களே உணர முடியும். நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு நீர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.